டிஎன்பிஎஸ்சிக்கு அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் பற்றி பார்க்கலாம். திராவிட வேதம் என்ற அடைமொழி சேர்த்து அழைக்கப்படும் நூல் எது? தேவாரம், திருவாய்மொழி, திருவாசகம், நெஞ்சு விடுத்தூது. ஆன்சர் திருவாய்மொழி. இசைப்பா என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருவருட்பா, திருவிசைப்பா, திருவாசகம், திருப்பாவை. ஆன்சர் பி திருவிசைப்பா. ஐம்பெரும் காப்பிய நூல் என்று குறிப்பிடப்படும் நூல் உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், குண்டலகேசி, நீலகேசி. ஆன்சர் சி குண்டலகேசி. அரைக்காப்பியம் என்று அழைக்கப்பெறுவது மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி. ஆன்சர் ஏ மணிமேகலை. குட்டி திருவாசகம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருவாசகம், திருவருட்பா, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி, குற்றால குறவஞ்சி. ஆன்சர் சி தான் சரி, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. பிள்ளைப்பாட்டு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பரணி, பிள்ளை தமிழ், கழம்பகம், பரிபாடல். ஆன்சர் பி பிள்ளை தமிழ். குறவஞ்சி பாட்டு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பெத்தலேகம் குறவஞ்சி, பூபால குறவஞ்சி, திருவெம்பாவை, குற்றால குறவஞ்சி. ஆன்சர் குறவஞ்சி பாட்டுனாக்க குற்றால குறவஞ்சி தான். ஆரணம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருவாசகம், திருக்கோவையார், ஆசாரக்கோவை, கார் 40. ஆன்சர் பி திருக்கோவையார். திருக்குறளின் வேறு பெயர் அறக்காப்பியம், முருகு, பொதுமறை, முல்லை. ஆன்சர் பொதுமறை. தமிழ் முதல் நாவல் என்று குறிப்பிடப்படும் நூல் சிவகாமியின் சபதம், சேரமான் காதலி, பிரதாப முதலியார் சரித்திரம், கமலாம்பாள் சரித்திரம். ஆன்சர் பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழ் முதல் நாவல். அடுத்து திருத்தொண்டர் மாக்கதை என்று அடைமொழி சேர்த்து அழைக்கப்படும் நூல் எது? சீரா புராணம், கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், தகடூர் யாத்திரை. ஆன்சர் சி பெரிய புராணம். நன்றி.